Yes, come on, baby. Yes, yes, come on, bro. Yes, yes, come on, come on. சொன்னா கைஸ், என் வீடியோ முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எத்தனை வாட்டி நான் சொன்னேன். ஹர்திக் பாண்டியாட்ட அந்த காக்கினஸ் இருக்கிறனால தான் அவன் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஹர்திக் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணுவானு சொன்னனாடா. இவனையாடா சார்பின்னீங்க, இவனாடா ஓவர் ரேட் இருந்தீங்க, பாத்தியாடா பெர்ஃபார்ம் பண்ணானா இல்லையாடா, இவனையாடா ஒஸ்ட் கேப்டன் இருந்தீங்க, பெர்ஃபார்ம் பண்ணானா இல்லையா கடைசி ஓவர்ல. ஓ மை காட், ஹோலி ஷிட். இப்ப டோனி ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்ணிருப்பானுங்க? இப்ப டோனி ஃபேன்ஸ் வந்து கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சிருப்பானுங்க. அதாவது டோனி ஃபேன்ஸ் இருக்கானுங்க தெரியுமா, அவங்க வந்து டோனி ஃபேன்ஸ், இந்தியன் ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க அஃபிஷியலா டோனி ஃபேன்ஸ், சொம்பு தட்டுறது. எப்படின்னா அவங்கள பொறுத்தவரை அவங்க ஆள் மட்டும்தான் கப்படிச்சிருக்கணும், புரியுதா? டோனியால மட்டும்தான் இந்தியா கப்படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப கூட நான் சில பேர்லாம் பார்த்தேன், அப்படி காத்திருந்தாங்க எப்படியாவது இந்தியா தோத்துறணும் அப்படின்னு. கேவலமா இல்லையடா உங்களுக்குலாம். நான் மறுபடியும் சொன்னதே சொல்றேன், போய் பிய தின்னுங்கடா புண்டாமவனுங்களா டோனி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வந்து ட்ரூ டோனி ஃபேன்ஸ் இல்லை. சில பேர் இருப்பானுங்களா இந்த லாக்டவுன் கிட்ஸ் டோனி ஃபேன்ஸ், அவங்களுக்கு தான், புரியுதா? ட்ரூ டோனி ஃபேன்ஸ் உங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் வந்து இந்த சொம்பு தட்டுற ஃபேன்ஸ் இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்களுக்கு தான் பர்பஸா சொல்றேன், எங்கால் மட்டும்தான் கப் அடிக்கணும் அப்படின்னு. நீ இந்தியன் இல்லடா, நீ டோனி ஃபேன், போய் சொம்பு தட்டு. ஸோ இந்தியா கப் அடிச்சாச்சு. அப்பா டேய், 2 ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க என் சேனல்ல. ஒன்று கொல்கட்டா சன்ரைசர்ஸ் வந்து முன்னாடியே சொன்னேன் கொல்கட்டா தான் ஜெயிக்கும் அப்படின்னு, ஜெயிச்சிருச்சு. நேற்றும் அதே மாதிரி வீடியோ போட்டேன், இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு, ஜெயிச்சிருச்சு. இதுதான் என் சேனலுக்கு வேணும், இதுதான் நமக்கு வேணும், நம்ம டீமுக்கு இதுதான். ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு வந்து கப்படிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ், எப்படி இந்தியா ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம், அந்த லாஸ்ட் பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருந்துச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கப் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு எப்படி இருந்தது அந்த லாஸ்ட் பால் முடியற அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஓ வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்க போது, இந்தியா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தேன் இந்தியா அப்படின்னு ஜெயிச்சிடணும். ஆனா அந்த லாஸ்ட் பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம கப்பு உண்மையிலேயே அடிச்சிட்டோம் அப்படின்னு. அந்த ஃபீலிங்கே செமையா இருந்துப்பா. ரோஹித் சர்மா வந்து தரையில படுத்து இப்படி கிரவுண்ட் அப்படி தட்டுறதா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா அல்றதா இருக்கட்டும், அப்பா அடிச்சிட்டாங்கடா. இதுதான் கைஸ் என் சேனலுக்கு வேணும், இதுதான் என் சேனலுக்கு வேணும்டா. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமாடா, ஹோம் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் கைஸ். உட்காந்து போய் பழைய கண்டென்ட்லாம் பாருங்க. என் சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா நான் நிறைய அந்த மாதிரி ஃபன்னி ரேங்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுருப்பேன். ஃபன்னி ரேங்கிங்ஸ், டியர் லிஸ்ட், பெஸ்ட் பிளேயர், லேசி பிளேயர், ஓவர் ரேட்டட் பிளேயர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா, என் சேனலில் பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கனாலே அந்த மாதிரி ஃபன்னி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக கிரிக்கெட் கண்டென்ட்லாம் தான் போட போகிறேன். ஃபுல்லாக கிரிக்கெட் கண்டென்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்களே பாருங்கள், சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மேட்ச்சை பார்ப்போம். மேட்ச் டாஸ் நம்ம தான் ஜெயித்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோம், நல்ல ஒரு சாய்ஸ் தான். நான் யோசித்தேன் எதுக்கு பேட்டிங் எடுக்கிறானுங்க, பவுலிங் எடுத்துக்கலாம்னு யோசித்தேன். பட் பரவாயில்ல. நான் வந்து என்ன நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மேட்ச் வந்து வேர்ல்டுலேயே பெரிய சோக்கர்ஸ்க்கு நடக்க போகுது. வேர்ல்டுலேயே பெரிய சோக்கர் யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, 2வது சோக்கர் யாருன்னா நம்ம தான். இதில் தோக்குறவன் தான் வேர்ல்டுலேயே பெரிய சோக்கர் அப்படின்னு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க தான் சோக்கர்னு. பட் நான் சொல்லி ஆகணும், சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச் வந்து சோக் ஆகலை. சவுத் ஆஃப்ரிக்கா உண்மையிலே 100% கொடுத்தாங்க. உண்மையிலே பயம் முறுத்திட்டானுங்க சொல்ல போனா. கொஞ்சம் நேரத்தில் அந்த கிளாஸன் வந்து இந்த அக்சர் பட்டேல் ஓவர் அடிச்சான் தெரியுமா, அப்பதான் நான் ஏதோ வந்து ஐயோ இது என்னமோ ஒண்ணுமா நடக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு. 30 பாலுக்கு 30 ரன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படி அந்த டைம் வந்து நான் ரோஹித் சர்மா மேல செம்ம கடுப்புல இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், கிளாஸன் வந்து ஸ்பின்னை வந்து அசால்ட்டா ஆடுவான். அவன் தான் வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான், 6 அடிச்சு ஸ்பின்னு போட்டாலே அடிக்கிற மாதிரி. தூக்கி கொண்டு அக்சர் பட்டேல் அவன் வாயிலே தள்ளுறான், இந்தாப்பா இந்த ஓவர் எடுத்து அவன் ஓவர் சாத்திர அப்படின்ற மாதிரி. பட் பரவாயில்ல, அவன் அந்த ஓவர் அடிச்சதுனாலதான் மேட்ச் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் சூரியகுமாரோடைய கேட்ச், அந்த கேட்ச்ல தான்டா எல்லாமே மாறிச்சு. சூரியகுமார் கேட்ச் தான்டா சரியான கேட்ச். இன்னைக்கு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே அவ்வளவு ப்ரெஷர்ல இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்னைக்கு ப்ரெஷர்ல இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து சோக் ஆவாங்க அப்படின்னு உண்மையிலேயே அவனுக்கு சமையலாண்டானுங்க. பேட்டிங் வந்து நம்மளே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயினான மறந்துட்டேன், சொன்னா இல்லையா, அந்த கவாஸ்கருடைய அந்த கர்ஸ் 1983 வந்து சுனில் கவாஸ்கர் தான் பெரிய பிளேயர். அவர் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல அந்த வேர்ல்ட் கப்ல. எல்லாருமே அவர் தான் அடிப்பாருன்னோம், பார்த்தா அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அன்னைக்கு வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. இந்த வாட்டி விராட் கோலி ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு போன மேட்ச்ல சொன்னேன். வேர்ல்ட் கப் அடிப்பாங்கன்னு அடிச்சிருச்சு. பட் விராட் கோலி ஃபைனல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான் வாங்கிட்டான்.
சொன்னா நம்ம எல்லாருக்கும் நான் வந்து கோலி வந்து என்ன சொன்னேன்னா ஒரு 30 ரன்னாச்சும் அடிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். நான் கோலி வந்து ஒரு 30 ரன் அடிச்சுட்டு தயவு செய்து அவுட் ஆயிருங்க, கொஞ்சம் டக்குன்னு அடிச்சுட்டு அவுட் ஆயிருங்கன்னு. கடைசி பார்த்தா விராட் கோலி தான் காப்பாத்திருக்கான் நம்மள. நிறைய பேர் ஸ்ட்ரைக் ரேட் அது இதுமிங்க கொலையே பண்ணிடுறேன். விக்கெட் போகும்போது விராட் கோலி தான் நின்றுட்டு இருந்தான். ரோஹித் சர்மா அவுட் ஆனா ஒரு 2 4 அடிச்சுட்டு, சூரியகுமார் அவுட் ஆனா, ரிஷப் பண்ட் அவுட் ஆனதான் எனக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் ரிஷப் பண்ட் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னா சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா தான் எப்பவுமே வந்து ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல காப்பாத்துங்க. பட் ரிஷப் பண்ட் லூசு குதிமா ஏதோ ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டான். பட் சிவம் டுபே நல்லா விளாண்டா, சூப்பரா விளாண்டா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் வேற லெவல் 6 அசால்ட்டா அடிக்கிறான்டா, ப்ரெஷரே கிடையாதுடா நம்ம பட்டேல்கிட்ட. சூப்பரா விளாண்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா இன்னைக்கு டீமா விளாடுறானுங்க. ரோஹித் சர்மா கேப்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து எனக்கு ஏதோ டீமா விளாடுற மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து மைல் ஸ்டோன் இதெல்லாம் விட்டுட்டான். 3 200 வச்சிருக்கான், 5 T20 100 தானே, தப்பா சொல்றேன்னா 4 5 ஐ திங்க் 5 நினைக்கிறேன். 5 T20 100 வச்சிருக்கான். அவன் நினைச்சா மைல் ஸ்டோனை சேஸ் பண்ணிட்டே போனான், ஆனா அவன் பண்ணவே இல்லை. பிரண்டன் மெக்கலம் மாதிரி ஆனான் ரோஹித் சர்மா. போன வருஷம் ஸ்டார்டிங்ல பிரண்டன் மெக்கலமாவே உருவாகிட்டான். வந்தாலே அட்டாக் பண்றது இதுதான் பண்ணான். அது மட்டும் இல்ல, ரோஹித் சர்மா வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்தான். நம்ம பேசின மாதிரி லாஸ்ட் வீடியோல ரொம்ப காமா இருந்தான். என்ன பண்ண போறான்னு லைட்டா பயந்தான் கொஞ்சம், நான் பார்த்தேன். பட் அது இருக்கும் அந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷனா இருக்கும். எப்படியோ கப் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பும்ரா தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. பும்ராவும் சரி ஹர்ஷ்தீப்பும் சரி சூப்பரா பவுலிங் போட்டாங்க. நான் யாரை தான் புகழ்றது இந்த மேட்ச்ல, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இது நான் சொல்லணும் கைஸ், விராட் கோலி வந்து அஃபிஷியலா ரிட்டையர் ஆகிறதா சொல்லியாச்சு. இனிமேல் வந்து நான் T20 வேர்ல்ட் கப் விளையாட போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அது வந்து நான் முன்னாடியே கணிச்சேன், இதுக்கு மேல விராட் கோலியால விளையாட முடியாது, இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைச்சேன். விராட் கோலி விளையாடல. ரோஹித் சர்மா இன்னும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கொஞ்ச நாள சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் T20 விளையாட மாட்டேன்னு. என்ன பொறுத்தவரை யாருன்னா ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் T20 இருந்து மட்டும் யாரு ரிட்டையர் ஆகணும்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 பேர் ரிட்டையர் ஆகணும் என்ன பொறுத்தவரை T20 இருந்து. விராட் கோலி ஏன் நான் சொன்னேன்னா, இதுக்கு மேலே விராட் கோலி T20 வேர்ல்ட் கப்லாம் விளையாட முடியாது. நம்ம இந்த வேர்ல்ட் கப்பே பார்த்தோம், கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் யங்கர் ஜெனரேஷன் பார்த்துக்கிட்டு ரோஹித் சர்மா வந்து விளையாடலாம். பட் நீங்க சொல்லுங்க ப்ரோ ரோஹித் சர்மா சூப்பராக விளையாடணும் இல்லை, ரோஹித் சர்மா வந்து விட்டுட்டோம். ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்கா இருக்கும் ரோஹித் சர்மாக்கு. என்னதான் ரோஹித் சர்மா T20 பண்ணல, எல்லாமே பண்ணியாச்சு. 5 செஞ்சுரி வச்சாச்சு, 5000 ரன் கிட்ட என்னமோ தாண்டியாச்சு, எல்லா ரெக்கார்டையும் வச்சாச்சு, வேர்ல்ட் கப் ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட வேண்டியதான். வேர்ல்ட் கப் ஜெயிச்சு ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா கண்டிப்பா விளையாட விட மாட்டாங்க ஜடேஜானா, ஏன்னா அநியாயத்துக்கு மோசமா விளையாடுறான். ஜடேஜா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டீம்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்த, மட்ட எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்து. நான் முதல்ல சொன்னதுதான் கைஸ், டீம்லாம் பெர்ஃபெக்டா தான் இருக்கு. எல்லாருமே டீமை தான் குறை சொன்னா தெரியும்ல. ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் டீமை வந்து குறை சொல்லிட்டு இருந்தானுங்க, எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க. ஏன் இவன் எடுக்கல, ஏன் நட்ராஜன் எடுக்கல, ஏன் அவன் எடுக்கல, இந்த சீக்கா எல்லாரும் வந்து சொன்னாங்கல்ல எதுக்கு இவன் எடுக்கலன்னு. நான் தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பேன் உட்காந்து டீம் எல்லாம். இவனை ஏன் எடுக்கல, அவனே எடுக்கல, இவன் நல்லா விளையாடுறான்னு. நானே வீடியோ போடல, அப்ப பாத்துக்கோங்க. இப்ப நானே வீடியோ போடல. இந்த சேனலே வந்து ஒரு ஹேட்டால தான் உருவான சேனல். கரெக்டா, இந்த சேனல்ல நானே வீடியோ போடாட்டி அப்ப பாத்துக்கோங்க நான் அந்த டீமை எவ்வளவு நம்புறேன்னு. நிறைய பேர் சொல்றாங்க நட்ராஜன் எடுக்கல, எதுக்கு நட்ராஜன் எடுக்கல அப்படின்னு. இப்ப நட்ராஜன் உள்ள கொண்டு வந்தா நீங்க யாரை வெளியே வைப்பீங்க? நட்ராஜன் கடைசி எப்ப இந்தியாவுக்கு விளையாண்டான்? நட்ராஜன் ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டடா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீங்க வந்து அந்த பிகினிங் டைம்ல பார்த்த நட்ராஜன் இப்ப இருக்கிற நட்ராஜன் இப்ப எவன் வந்து மோட்டிவேட்டடா இருக்கானோ அவனை தான் போடுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மோட்டிவேட்டடா எவன் இருக்கானோ அவனை தான் போடுவாங்க. சில பேருக்கு அவன் தான் டீம் கரெக்டா இருக்கும். நம்ம வெளியே இருந்துட்டு எப்ப அவன் நல்லா விளையாடுறான் அவனை போடு அப்படின்றது அது கரெக்ட் இல்லை, லாஜிக் இல்லை. என்ன பொறுத்தவரை அந்த டீம் பார்க்க கரெக்டா இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குறைன்னா ரிங்கு சிங் மட்டும் உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரிங்கு சிங் மட்டும் யாரையாவது வெளியே எடுத்துட்டு போகலான்னு. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் ஆச்சு. ரிஷப் பண்ட் வந்து 1 down கொண்டு வந்து ஒரு நல்லது. ரிஷப் பண்ட் வந்து லாஸ்ட் 2 மேட்ச்ல மோசமா விளாண்டாலும் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பரா விளாண்டான். கீப்பிங்கும் சரி, பேட்டிங் வந்து எல்லாத்தையும் வந்து 20 வந்து ஒரு மாதிரி அடிச்சுட்டு போறான். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப காக்கியா இருக்கான். ஹர்திக் பாண்டியாக்கு வந்து அந்த காக்கினஸை கண்ட்ரோல் பண்ண தெரியுது. ரிஷப் பண்ட்டுக்கு அது தெரியல. ரிஷப் பண்ட் தான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு ஏதோ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன் ஃபார் த ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா தான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. கிளாஸன் பயமுறுத்திட்டான் அந்த அக்சர் பட்டேல் ஓவரில். எனக்கு வந்து செம்ம கடுப்பாயிட்டு. எதுக்கு ரோஹித் சர்மா இன்னும் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு ஓவர் மீதி தான் இருந்துச்சு. நான் அப்பவே நினைச்சேன் இவனுதான் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா வருமே, இப்பவே அவன் தான் கிளாஸன் அடிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். அடிப்பான்னு தெரிஞ்சும் ஏன்டா அக்சர் பட்டேல விட்ட அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு.
பட் பரவாயில்ல, அது நடந்ததுனால தான் அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. அப்பாடா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்து ஹர்திக் பாண்டியா அழுதுகிட்டே இருந்தான் உட்காந்து, எல்லாருமே அழுதுட்டாங்க. இதுக்கு மேலே ராகுல் டிராவிட் வந்து கோச்சா இருக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பெர்ஃபெக்டான ரிட்டையர்மெண்ட் ராகுல் டிராவிட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கம்பீர் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, கம்பீர் வரதா. எனக்கு கம்பீர் வந்தா பெர்ஃபெக்டா இருக்கும். பட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, கம்பீரால நம்ம பிளேயர்ஸோட ஈக்குவலா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கம்பீர் எப்பவுமே அவர் வந்தன்னா அவர் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்குமா எனக்கு தெரியல. மேபி ஐம் ராங். எனக்கு தெரிஞ்சு கம்பீர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான கோச்சா இருக்கலாம் இந்தியாவுக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான கோச், வின் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கிற கோச். அது மட்டும் இல்ல, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 6 monthsல வருது, 7 monthsல வருது, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல. ஐ திங்க் பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல வச்சு பாகிஸ்தான் அடிக்கணும்னா அதுக்கு கம்பீர் தான் கண்டிப்பா கோச்சா இருக்கணும். கம்பீர் தான் ஒரு பெர்ஃபெக்டான கோச். ஒரு அக்ரெசிவான கோச்னா கம்பீர் தான். அடிக்கணும் உம்மாட. இனி பாருங்கடா, எல்லாம் கப்பாட அடிக்க முடியல நீங்க. வேற யாரும், டோனி மட்டும் தான் கப் அடிப்பாரு, வேற யாரும் அடிக்க மாட்டாங்க நீங்கல்ல. காமிச்சாச்சு. ரோஹித் சர்மா தான் கேமே மாத்திட்டான், புரியுதா? ரோஹித் சர்மா தன்னுடைய கேமே மாத்திட்டான். கிட்டத்தட்ட 2 வருஷமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். சொல்ல போனா ஒரு மேட்ச் கூட ரோஹித் சர்மா வந்து நான் செல்ஃபிஷா பார்க்கவே இல்லை லாஸ்ட் இயர்ல இருந்து. அதுக்கு முன்னாடி விராட் கோலி கூட கொஞ்சம் மைல் ஸ்டோன் வைக்கிறதுக்குலாம் பண்ணுவான், கொஞ்சம் செஞ்சுரி போடுறதுக்குலாம் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான் உட்காந்து. போன வருஷத்துல இருந்து ரோஹித் சர்மா வந்து முடிவு எடுத்துட்டான், நான் வந்து அட்டாக் தான் பண்ண போறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 50 ஓவர் வேர்ல்ட் கப் எடுத்தாலும் சரி, இந்த T20 வேர்ல்ட் கப்பை கனெக்ட் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க 2 வேர்ல்ட் கப்லயும். லாஸ்ட் இயர் ஃபைனல்ல தோத்தாங்க. இந்த வாட்டி எல்லாமே அடிச்சிட்டோங்க. ஆஸ்திரேலியா நம்மள ஃபைனல் அடிச்சாங்க, அவங்களும் அடிச்சாச்சு. இங்கிலாந்து நம்மள T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அடிச்சாங்க, அவங்களும் அடிச்சாச்சு. சவுத் ஆப்பிரிக்கா பாவம், பட் இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. கொஞ்சம் சேடா தான் இருந்து, பட் இருந்தாலும் நம்ம தான் டிசர்வ். என்ன கேட்டாலும் அவங்க வந்து கப் அடிக்கல அப்படின்லாம் இல்லை, நம்ம தான் எப்ப பார்த்தாலும் பக்கத்துல வந்து தோத்துட்டு இருக்கோம் அவங்களை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? நம்ம தான் டிசர்வ்டு. என்ன கேட்டனா, இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் நம்ம டீம் தான். இந்த டீமை வச்சுட்டு மட்டும் நம்ம தோத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த டீமை வச்சுட்டு இந்தியா இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னா இந்த வீடியோ வேற மாதிரி இருந்திருக்கும். நமக்கே தெரியும், இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் எல்லாம் நம்ம டீம்ல தான் இருக்கானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால யார் இருக்கா சொல்ல போனா? யார் இருக்கா? டிகாக் இருக்கான், கிளாசன் இருக்கான், மில்லர் இருக்கான், பவுலிங்ல ரபாடா, அவ்வளவுதான். நம்ம இதுல அப்படி இல்லை, எல்லாம் கொலகாரனுங்க, விட்டா நோண்டி எடுத்துருவானுங்க, விட்டு விரல விட்டு, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி டீம் வச்சுட்டு தோக்க கூடாது. பட் நான் வந்து ஒன்னே என்ன கவனிச்சிருக்கேன் லாஸ்ட் ரோஹித் சர்மா 2 கேப்டன்சில அப்படின்னா, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஃபுல்லா டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பல வருஷமா இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பேன், எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து டீமா விளாட மாட்டானுங்க, தனித்தனியாக தான் விளாடுவானுங்க அப்படிம்பாங்க. உண்மைதான், நானே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து எப்பவுமே டீமா விளாட மாட்டாங்க. பட் அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து ரோஹித் சர்மா மாத்திட்டான். இப்போ வந்து கண்ணால தெரியுது, கப் அடிச்சாச்சு வெஸ்ட் இண்டீஸ்ல வச்சு. அப்பா கப் அடிச்சாச்சு. எனக்கு இதுதான் கேஸ் வேணும், என் சேனலுக்கு இதுதான் வேணும். நான் IPL வந்து ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன், நடந்துருச்சு. இதுக்கு மேல வந்து என் சேனல் வந்து நல்லா இருக்கும். நான் டெய்லி இனிமேல் வீடியோ போட போறேன். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வீடியோவா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருமா வீடியோ வரும். அதுக்கப்புறம் IPL வந்து மெகா ஆடிஷன் வரும். கொஞ்ச நாள்ல வீடியோஸ் எல்லாம் யார் எந்த டீம்லாம் எடுக்கலாம், எந்த டீம்ல போடலாம், அதை பத்திலாம் வீடியோ போட போறேன். இதுக்கு முன்னாடி என் சேனல் வந்து யாராவது இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் 60 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் வந்து இப்போதான் பாக்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஃபன்னி கண்டென்ட் ஏதாவது இந்த மாதிரி ரேங்கிங்ஸ்லாம் நான் அடிக்கடி போட்டுட்டு இருப்பேன். யார் லேசி பிளேயர், யார் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன், யார் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன், அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும் தனியாக யூடியூப்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுலேயே இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு கப் அடிச்சாச்சு, பர்ஃபெக்டான எண்டிங். அதனால தான் நான் கொஞ்ச நாள் கண்டென்ட் போடுறத, இந்த மாதிரி ரெகுலர் கண்டென்ட் போடுறதை விட்டுட்டு எனக்கு ஏதோ இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்ச நாள் இந்த வேர்ல்டு கப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன், மேட்சை பற்றி எனக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெர்ஃபெக்டான எண்டிங் இந்த வேர்ல்டு கப். நல்ல வேளை இந்தியா ஜெயிச்சாங்க. நிறைய கொஸ்டின் இருந்து, IPL பிடிச்சிட்டு வரானுங்க, போன வாட்டி ஆஸ்திரேலியா வந்து IPL வரல, அவனுங்க டேரக்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க, எல்லாமே அடிச்சு நொறுக்கியாச்சு. நம்ம இப்போ மேட்ரு என்னன்னா, அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்றோமா, அவ்வளவுதான் மேட்ரு. அதுதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டீம் மேட்ரு இல்லை, யார் வந்து எடுக்கணும், இவனை எடுக்கிறது இல்லை. ஜெய்க்வார் நினைச்சு பாருங்களேன், இப்ப ருத்ராஜ் ஜெய்க்வார் எடுத்திருக்கலாமா, விராட் கோலிக்கு பதிலாக ஜெய்க்வார் கொண்டு வந்திருக்கலாமா? தெரியுதா? இப்ப புரியுதா விராட் கோலி எதுக்கு இருக்கான்னு? ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இதுக்குதான் டீம் வந்து அப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப திடீர்னு வந்து நீங்க சொல்றீங்க நட்ராஜன் சொல்றீங்க, கரெக்டா நட்ராஜன் எடுத்துக்கணும் அப்படின்னு.
நட்ராஜனை கொண்டு வந்து அவனுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்தில்? நான் இதுவரை நட்ராஜன் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்லையும் பவுலிங் போட்டு பார்த்ததில்லை. புவனேஸ்வர் போட்டு பார்த்துருக்கேன், நட்ராஜன் அவ்வளோ நான் போட்டு பார்த்ததில்லை. ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஓகே, எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான டீம் தான் இந்தியா எடுத்துகிட்டு போனாங்க. அதனால தான் எதுவுமே போடல, வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்க. அப்பா, இனி அடுத்து ஜிம்பாப்வே சீரிஸ் வருது காசு, அதை பற்றி பேசுவோம். அதில் வந்து நிறைய பேர் ரியான் பராக்லாம் வரா, ரியான் பராக், ஜெய்க்வார், சுமன் கில் தான் கேப்டன், அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர வருது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக வீடியோவாக போட போகிறீங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And congratulations for Rohit Sharma and Virat Kohli. Okay, see you in the video, guys, and remember it, always be on top. Cheers.